வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவல் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த ஒரு கப்பில் அவல் எடுத்திருக்கேன். அதே கப்பில் நாட்டு சக்கரை பாதி அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய், முந்திரி இதை வச்சதே ஒரு லட்டு செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை சூடானதுக்கு பின்னாடி இந்த அவலை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் அப்படி லைட்டாக வறுத்துக்கங்க. ஒரு மணம் வரும். இப்போ இந்த மாதிரி வறுத்தாச்சு. இதை தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு பின்னாடி தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும், அதனால் இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் தேங்காய் துருவலையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரைக்கு கொஞ்சோண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. மண் தூசியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ முந்திரியை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியை லைட்டாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கருகாத அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த அவல், தேங்காய் இது ரெண்டையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சி நல்லா பவுட்ராக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஸ்டவ்வை பற்ற வச்சு சூடான உடனே அந்த கரைச்சி வச்சுருக்க பாலை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கப்போதே இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஏலக்காய் பவுட்ரு ஃப்ளேவருக்காண்டி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நல்லா அவல் இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, தேங்காயும் அவலையும் அதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணோன்னா இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி முழுமையாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க. அதுக்கு முன்னாடியே 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ முந்திரி நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல நெய்யில், அந்த முந்திரியை சேர்க்கணும். அந்த முந்திரியை சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நெய் இல்லைன்னா எண்ணெயில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கப்போ தான் இதை பிடிக்க முடியும். இந்த மாதிரி உருண்டையாக இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் முந்திரியை சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான அவல் லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.